Hey guys, very good morning. Welcome back to my channel. ஸோ இன்னைக்கு ஊட்டியோட தேர்டு டே. இன்னைக்கு பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஹிடன் லேக் போகலான்னு பிளான் இருக்குது. பட்டு அது கன்ஃபார்மானு தெரியல. பைக்கர்ஸ் வியூ பாயிண்ட் இருக்குது, அப்புறம் டீ ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அவ்வளோதான், வேறு இதில் இன்றைக்கி எப்படின்னா ஆஃப்டர்நூன் கிளம்பிடுவோன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக குளிருது. பட் அதை விட சன்னு பயங்கரமாக இருக்குது. சன்னாக இருக்குது. ஸோ பரவாயில்ல, ஒன்றும் பெருசாக தெரியல. பட் ரைட் பண்ணும்போது கண்டிப்பாக தெரியும். சரி வாங்க பார்ப்போம். கிளம்ப வேண்டியதான். போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். ஓகே கேஸ், வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். நாங்கள் ஓகே, தேங்க்யூ. இப்போ நான் எங்கே தங்கியிருக்கோன்னா மேங்கோ ஹில்ஸ் அப்படின்ட்டு, கொஞ்சம் 2 கிலோமீட்ரு மெயின் சிட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே. ஸோ இப்போ பிளான் என்னென்னா, நேராக ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். அதுதான் எங்களோட பிளான். கைஸ், ஸோ ஃபைனலாக சாப்பிட வந்தாச்சு. டைம் இஸ் அரவுண்டு 9:54, 10 o'clock ஆகிடுச்சு. இந்த பாருங்க நிற்கிறாங்க பாருங்க, 2 பேரும் பார்க் பண்ணியாச்சு. போகலாம். ஒரு ஹரி ரெடியாக இருக்குது. அவ்வளோ கேட்டு வந்து சாப்பாடு இருக்குது. ஓ ஹிமாலயன் நல்லா இருக்குது, வயசாக இல்லாமல். பசிக்குது. சாப்பாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்கு, கேட்டிங்களா? இருக்கா? ஓகே, வச்சுட்டு என்ன இருக்குது ப்ரோ? இட்லி, பரோட்டா, சப்பாத்தி, தோசை. ஒரு பரோட்டா சாப்பிடுவோம், அப்புறம் எதாவது இருந்தால் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. குதிரை கிளம்பிடுச்சு. எவ்வளோ ஹைட்டு வருது கைஸ், இதான் ஒரிஜினல் குதிரை ஆக்சுவலி. அம்மாடா, பேக் ஏற்றிக்கிட்டு கிளம்பிட்டார் அவருக்கு, அவர் லைஃப்க்கு. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரிஜினலாக குதிரைனா இவ்வளோ ஹைட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். எவ்வளோ ஹைட்டு பாருங்க. நாம தெரியல, அவர் உட்காந்து போவோம் எவ்வளோ ஹைட்டு. இப்போ அந்த காலத்துலலாம் போருக்கு போகும்போது எவ்வளோ பெருசாக இருப்பாங்க. ஏவா இங்கெல்லாம் குதிரை நிறைய மேயுது. கை சில்லுன்னு இருக்கா? ஓகே ஓகேண்டாரு, இங்கே தெரியலையே. ஓகே கைஸ், ஸோ சாப்பிட்டாச்சு. ஒன்றும் பெருசாக இல்லை. 6 இட்லி, இன்னும் நான் எனக்கு மட்டும் இல்லை, மொத்தமாக சொல்கிறேன் 2 பேர்த்துக்கு. 6 இட்லி, ஒரு பரோட்டா, ஒரு ஆம்லேட்டு. ஹைலைட் என்னென்னா வெறும் 100 rupees தான் 2 பேர்த்துக்கு சேர்த்து மொத்தத்துக்கே. இதுவே போதுமானதாகிட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட்டில். ஓகே, ஃபுல்லாகிடுச்சு. கரெக்டாக பாதி நிப்பாட்டிட்டாரு. சரி ரைட்டு, எடுத்துகிட்டு டைம் ஆகிடுச்சு. டைம் ஆல்மோஸ்ட் 10+. அப்பா, மீன் வித்துட்டு போகிறாங்க. ஸோ டைம் ஆகிடுச்சு. இன்னும் 2 hours இங்கே தான் கிளம்பி ஆகணும். சரி பாருங்கள், க்ளீன் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் போடாதீங்க, தயவு செஞ்சு பிளாஸ்டிக் போடாதீங்க. நீங்கள் போகிற பிளாஸ்டிக் பாருங்கள், அவங்க வேலையாக இருக்கலாம் அதுக்காக. ஏன்பா அப்படி பண்ணுற? வளைவுல சைடு போடுற, ஹார்ன் அடிச்சுட்டு சைடு போடணும். கொஞ்சம் பாட்டுக்கு போகிறீங்க. வெரி க்ளோஸ் கால். பட் ஆல்ரெடி நான் பார்த்தனாலே தெரியும் எப்படி பிரேக் அடிப்பாங்கன்னு தெரியும்.
கொஞ்சம் ஃபஸ்ட்டு சைன்னு போயிட்டால் சரியாயிடும். அவ்வளோதான் அவ்வளோதான். பாரு பாரு, அட அட அட. அப்படியே ஒன்றும் இல்லை கைஸ், இந்த இடத்துக்கு எப்படி ஒன்றுனா நேராக ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட். அவ்வளோதான், அதே இடத்துல ஆப்போசிட் பைக்கர் ஸ்பாட். வாவ், கூகுளில் போட்டாலே வந்துடும். கூகுளில் போட்டாலே ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஒன்று வரும் பாருங்க, ஒருத்தர் பைக்கில் உட்காந்துருக்க மாதிரி. அவர் தான் தேவ். கூகுளில் வரும் பாருங்க. ஷூட்டிங் அஃப்ரோல் வண்டி ஓட்டலாம். நேற்று ஓட்டாததா, டம்மு டம்முங்குது நேற்று. மூஞ்சிலே அடிக்குது மண்ணு. வாவ், எண்டு வரைக்கும் போக முடியுமான்னு தெரியல, ஏன்னா பாதை இருக்குது. இன்னும் இங்கிட்டலாம் பாதை இருக்குது, வண்டிலாம் போயிருக்கு. போய் பார்ப்போம். தலை லெஃப்டா? இந்தா பார்த்துட்டு வரேன். ஐயோ, ஏடிவிலாம் இருந்தால் வேறு மாதிரி இருக்குது இதெல்லாம். இதில் வாய்ப்பே இல்லை, சொரக்குன்னு கீழே விழுந்துடும். அப்பா ரைட்டு செமல்ல. ஆஹா ஆஹா, இங்கே பாருங்க, ஆஃப் ரோட போயிடுமா? போகி விடும். ஆனால் ஸ்லிப் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். போயிருக்கு, டூ வீலர்ஸ்லாம் போயிருக்கு, ஸ்லிப் ஆகுது. ஏன்னா பயங்கர குழி. ரைட், இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் ஆகிடுச்சு இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ஃபோட்டோ எடுத்துன்ட்டு. இது வந்து ஹிடன் வேலி, பைக் வியூ பாயிண்ட் கிடையாது, ஹிடன் வேலி. பட் நல்லா சூப்பராக இருக்குது. இது பக்கத்தில் தான் பைக் வியூ பாயிண்ட் இருக்குது, சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, வேறு எங்கேயும் போகல. டைம் ஆகிடுச்சு, மணி 12 ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூன் போய் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பணும். ஓகே கைஸ், பி ரெடி. அப்பா, ஆனால் செம்ம ஆஃப் ரோடு கைஸ். நான் காட்டுறேன் பாருங்கள், வரும்போது வீடியோ எடுத்தானு தெரில, இறங்கும் போது. பட் இது சூப்பர். ரைட்டில் போகலாம். லெஃப்ட்டோட ரைட்டு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. லெஃப்ட்டில் பெரிய பள்ளம் இருக்குது கைஸ். அதாவது ஸ்லிப் ஆச்சுன்னா ஒரு நீங்கள் வரும்போது பார்த்துப்பீங்க, ஒரு அடிக்கு மேலே, ஒரு அடி 2 அடி இருக்கும், 2 அடிக்கு மேலே குழியாக இருக்குது. இந்த மாதிரி டயர் போய் ஸோ ஒரு எவ்வளோ நேரமாக இருக்குது, சரிக்கணும். டயர் சரியில்லைன்னா கஷ்டம். ஓகே, வெரி ஈஸி. ஆக்சுவலி போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம், பக்கத்தில் தான் இருக்குது அந்த ரோடு. வரும்போது சொசன்னு வந்தாச்சு. ஓகே, இந்த பாருங்கள், அப்படியே பக்கத்தில் தான் அந்த மெயின் ரோட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கைஸ். பைக்கில் வரவங்க வாங்க, ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்னா பண்ணலாம். சும்மா ரொம்பலாம் கிடையாது, பட் இதில் நல்லாயிருக்கும் இந்த அங்கே. ஏன்னா இது என்ன ரீசனாக, எல்லாமே வண்டிங்க போய் ஈர டைமில் வண்டிங்க போய் இதாக எடுக்க, அவ்வளோதான். அது ஒரு ஆஃப் ரோடு மாதிரியே இருக்குது. அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நல்லா சூப்பராக இருக்குது, ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். நான் வாய்ஸ் இன்னும் க்ளோஸ் பண்ணல, ஸோ சவுண்ட் வந்து வின்னாய் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இங்கிட்ட ஓகே, கிளம்பியாச்சு. பரவாயில்ல, மண்டே கூட இங்கே பாருங்கள், எவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்கள், ரஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலி இல்லை, 1 டே எக்ஸ்ட்ரா லீவ் போட்டு எல்லாம் கிளம்ப மாட்டாங்க. நிறையா கர்நாடகா கேஎல் நிறையா இருந்துச்சு. கேஏ பா, எவ்வளோ வண்டி பாருங்க. ஸோ இடையில இருந்து இப்பாடி வரைக்கும் வாங்கலாங்கிற பிளானில் வந்துருக்கு.
இங்கே வந்து ஆக்சுவலி இங்கேயே வரைக்கும் தயாரிக்கிறாங்க. வரைக்கும் சாக்லேட் இல்லாமல் இருக்கான்னு பார்ப்போம். கிலோ 150 வரைக்கும் வரைக்கும் செய்கிறது அழுவதுங்களா? ஆமாம், ஆனால் எப்படி நான் கொண்டு போகிறேங்க தான் சுட சுட சூடாக இருக்குது. பாருங்க, அதெல்லாம் சாப்பிட முடியும். சாப்பிடான்னு பார்ப்போம். சாப்பிட முடியல. பயங்கர சூடாக இருக்குது. மாவு மாதிரி கொட்டுது. ஃபுல்லாக என்ன பண்ணி சாப்பிட்டானே? இது சாப்பிட்டா ஃபுல்லாக என்ன பண்ணாங்க? பேக் பண்ணிட்டாப்ல. இங்கே பாருங்க, 600 rupees ஒருத்து. 4 kg, 1 kg 150. செம்ம டேஸ்ட்டு. இது செம்ம சூடாகுது. அடுப்பு வந்து அப்போ எடுத்து தர மாதிரி தெரியல. 80. ஸோ ஆல்மோஸ்ட் டவுன் போயிடும். அது போகிற வழியில் கோத்தகிரியில் இருந்துச்சு ஹெச்பி. வேறில் இருந்தால் போட்டுக்கலாம். ஓகே, போகலாம். ஓகே கைஸ், ஸோ கிளம்பிட்டோம். ஊட்டிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அவ்வளோதான், பேக் ஃபுல்லாகிடுச்சு. நான் முன்னாடி ரெக்கார்டிங் பண்ண ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு தெரியல. ஸோ ஆகிடுச்சுன்னா நான் இதை போட மாட்டேன். ஆளுன்னு இதான் போட்டேன் வழியில். ஹரி எப்போவுமே வந்து ஹெச்பியில் தான் போடுவாப்புல. ஸோ ஹெச்பி பெட்ரோல் பங்க் தேடி போயிட்டுருக்கோம். இது கோத்தகிரி 31 kilometers, 57 minutes. ஸோ இப்போ டைம் எக்ஸாக்டாக 2:30 கேஸ், 2:28 ஊட்டிலேருந்து கிளம்புற டைமு. கோத்தகிரியை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னொரு 19 கிலோமீட்டர், 31 நிமிஷம் காட்டுது. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2:54. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். ரோடு பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது ரோடு. குளிர் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். குளிர் அதிகமாகிடுச்சு கேஸ். ஆக்சுவலி ஊட்டியில் சரியான வெயில்னு சொன்னேன். முன்னாடி நல்ல வெயிலாக தான் இருந்தது. ஆக்சுவலி அங்கே வந்து ஜாக்கெட் போட்டிருந்த போது எனக்கு வெயில் தாங்க முடியாமல் உடம்பு குத்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே குளிர ஆரம்பிச்சிடுச்சு. பயங்கரமாக குளிருது. போட்டு பயங்கரமாக குளிருது. சரி வாங்க, அப்படியே கோத்தகிரி போயிட்டு ஏதாவது முடிஞ்சால் டீ காஃபி, ஃபியூல் பிரேக்கும் எடுக்கல இன்னும். ஏன்னா அங்கே ஹெச்பி ஃபியூல் வந்து பவர் இல்லைன்ட்டு போயாச்சு. ஸோ போய் தான் பார்க்கணும். ஃபியூல் பிரேக் எடுத்துகிட்டு முடிஞ்சால் டீ காஃபி, பசிக்குது லைட்டாக. ஸோ டீ காஃபி குடிச்சிட்டு, காஃபி குடிச்சிட்டு இப்படியே போடுதாங்க. ஸோ கைஸ், ஸோ ஃபைனலாக கோத்தகிரி வந்தாச்சு. ஒரு 40 minutes ஆகிடுச்சு. அரௌண்ட் 35 kilometers. ஓகே தான் ஹில் ஸ்டேஷனுக்கு. ஒரு ஹரி ஃப்ரெண்டு வந்து பெட்ரோல் போட போயிருக்காப்புல. ஸோ நான் அப்படியே ரோட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பயங்கர ஸ்லீப்பி மூடு, டயர்டாக இருக்குது, தூக்கமாக வருது, பசிக்குது வேறு. இன்னும் 35 கிலோமீட்டர் இருக்குது மேட்டுப்பாளையத்துக்கு. ஸோ சாரி, இன்னும் 35 kilometers இருக்குது மேட்டுப்பாளையத்துக்கு. அது போயிட்டு தான் போய் சாப்பிடணும். பயங்கர டயர்டாக இருக்குது. பேட்டரியும் 19% தான் இருக்குது. ஃபைனலாக கோத்தகிரி வந்தாச்சு. வந்து லன்ச் டைம் எங்கள் டைம் 4 ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஏன்னா பசி, பயங்கர பசி. ஸோ இங்கே நிப்பாட்டி சாப்பிட்லான்ட்டு சிக்கன் பிரியாணி, எக்கு, அந்த ஹரி பிரியாணி தானே நாங்கள் தானே சாப்பிட உட்காந்துட்டோம். பசி எடுத்துச்சு பயங்கரமாக. ஸோ சாப்பிட்டு அடுத்த நேராக மேட்டுப்பாளையம் தான் கைஸ். வேறு வந்துட்டு இருக்குல்ல மேட்டுப்பாளையத்துக்கு வந்து திருப்பூர். அவங்க சின்ன ஒர்க்கு முடிச்சு நேரம் வெளியே ஊருக்கு போட்டு தான்.